அப்போ இப்போ ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறவங்க எப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க? ரொம்ப கஷ்டத்துல உள்ளவங்க தானே கூப்பிடுவாங்க ஏசப்பாவை. அப்ப அந்த பத்துமை கூட அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? குருடனா இருந்தான். சொல்லுங்க, சிறுமையானவனா இருந்தான். அவன் எளியவனா இருந்தான். உதவியற்ற சூழ்நிலையில இருந்தான். யாராவது அவனுக்கு உதவி செஞ்சாங்கப்பா? அப்ப இந்த வசனம் யாருக்கு பொருந்தது? இந்த பத்துமை குருடனுக்கு அழகா பொருந்தது. சரிங்களா? இப்ப சங்கீதம் 22:12 இந்த வசனம் யாருக்கு ஒத்து போகுது? புதிய ஏற்பாட்டுல பத்துமை குருடனுக்கு ஒத்து போகுது. அப்ப கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற விடுவிப்பாரு. இவன் உதவி இல்லாம, எந்த நாதியும் இல்லாம, எந்த ஜனங்களுடைய ஹெல்ப்பும் இல்லாம இருந்தான். அப்ப இவன் என்ன பண்ணா? அவனுக்கு இருந்த ஒரு முயற்சி அவன் எடுத்தான் பாருங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்ட்டு முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். அவன் உடம்புல இருக்க எவ்வளவு சக்திக்கு என்ன முடியுமோ அவன் அப்படியே கூப்பிட்டான் பாருங்க. அந்த சத்தம் ஏசப்பா காதுல கேட்டுச்சு. உடனே வந்தாரு. இவனும் ஆசையா கேட்டான், நான் பார்க்கணும் அப்படின்னா. உடனே ஏசப்பா அவனுடைய விருப்பத்தின்படியே காவியை கொடுத்தாரு. இவன் ஏசப்பா பின் சென்றான். இதுதான் லைஃப். அப்போ ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நாம ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னாக்க ஏசப்பா நம்முடைய வாழ்நாள்ல பெரிய காரியங்கள் செய்வார். கை தட்டுங்க.